இதுவரைக்கும் ஈரான் காணாத ஒரு தாக்குதலை எங்களிடமிருந்து கண்டுகொள்ளும், அது மிகப்பெரிய பேரழிவு தரக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்பதுதான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய வார்த்தை பயன்பாடாக இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் எங்களுடைய தலைவரை இலக்கு வைத்ததை ஒரு காலம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லிவிட்டு ரெட் லைன் எல்லாத்தையும் தாண்டினதுக்கு பிறகு அதற்கான விலையையும் அவர்கள் தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய முகமது பாகர் கலிபாப் மேலதிகமாக என்ன சொல்றாருன்னா, நீங்கள் கெஞ்சி கேட்கிற அளவுக்கு உங்கள் மீது கடுமையான தாக்குதல்களை தொடருவோம் என்று சொல்லி ஒரு மிக கடுமையான எச்சரிக்கையை முகமது கலிபாப் பாராளுமன்ற சபாநாயகர் விடுத்திருக்கிறார் என்பதை அவதானிக்க முடிகிறது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஆயத்துல்லா அலி ஹாமனி ஈரானுடைய ஷியா மத ஆன்மீக தலைவராக உச்ச தலைவராக செயல்பட்டவர், மொத்தத்தில் ஈரானை வழிநடத்திய ஒரு மாபெரும் தலைவராக ஈரானிய மக்களால் பார்க்கப்பட்டவர். தற்போது அவர் கொல்லப்பட்டிருக்கிறார், அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்களில் உயிரிழந்திருக்கிறார் என்கிற செய்திகள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஈரானுடைய அரசு அதை உறுதிப்படுத்தி இருக்கிறது. 40 நாட்கள் துக்க தினம் அறிவித்திருக்கிறார்கள். எதிர்வருகிற 7 நாட்கள் மொத்தமாக ஆயத்துல்லா அலி ஹாமனிக்காக அரசு விடுமுறையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படியான ஒரு சூழல்ல சற்று முன்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்புல என்ன சொல்றாருன்னா, IRGC ஈரானுடைய இஸ்லாமிய புரட்சிகர காவலர் பிரிவு அமெரிக்காவினுடைய தளங்கள் மேல கடுமையான தாக்குதல்களை நடத்தப் போகிறோம், பேரழிவு தரக்கூடிய தாக்குதல்களை நடத்தப் போகிறோம் என்கிற அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள். அப்படியான ஒரு தாக்குதல்களை அவர்கள் நடத்துவார்களாக இருந்தால் அவர்களுக்கு எதிராக படுபயங்கரமான இதுவரைக்கும் நடத்தாத ஒரு தாக்குதலை நாங்கள் நடத்துவோம் என்கிற ஒரு எச்சரிக்கையை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சற்று நேரத்துக்கு முன்பதாக அவருடைய சோசியல் ட்ரூத் என்கிற சமூக ஊடக பக்கத்திலே வெளியிட்டிருக்கிறார். இதுவரைக்கும் ஈரான் காணாத ஒரு தாக்குதலை எங்களிடமிருந்து கண்டுகொள்ளும், அது மிகப்பெரிய பேரழிவு தரக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்பதுதான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய வார்த்தை பயன்பாடாக இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த கருத்துக்களை சொல்லி ஒரு சில நிமிடங்களுக்குள்ளாகவே IRGC தன்னுடைய தாக்குதல்களை சொன்னது போல் ஆரம்பித்திருக்கிறது. அமெரிக்க அதிபருடைய வார்த்தைகளுக்கு அவங்க பயப்படலை அல்லது அதை பற்றி எந்த ஒரு கரிசனையும் கொள்ளலை என்பதுதான் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. குறிப்பாக மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய 27 அமெரிக்க தளங்கள் மீது தாக்குதல் நடத்துகிறது IRGC என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. 6th வேவ் 6ஆம் கட்ட அலை தாக்குதலாக தற்போது நடத்தப்படுகிறது. குறிப்பாக மத்திய கிழக்கில் தோஹா கத்தர் மேல அவங்க தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறார்கள். தோஹாவில் வெடிச்சத்தங்கள் கேட்கிறது என்கிற தரவுகளை அல் ஜசீரா தற்போது வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. அதே போன்று அபுதாபி, துபாய் உள்ளிட்ட பகுதிகளிலும் வெடிச்சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அது அபுதாபியை இலக்கு வச்சோ அல்லது கத்தரை இலக்கு வைத்தோ நடத்துகிற தாக்குதல்கள் கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ நிலைகளை இலக்கு வைத்து தான் தாக்குதல் நடத்தப்படுகிறது. தற்போது ஆயத்துல்லா அலி ஹாமனி கொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில ஈரானுடைய படைகள் உச்சமாகவே தாக்குதல்களை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த அடிப்படையில் தான் தற்போது ஈரானுடைய IRGC இந்த தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். மத்திய கிழக்கில் 27 அமெரிக்க நிலைகள் மீது இந்த தாக்குதல்கள் தொடரும் என்று அறிவித்திருப்பது மட்டுமல்லாமல் இஸ்ரேல் அதே போன்று பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நிலைகள் மீதும் இந்த தாக்குதல்கள் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் தொடரும் என்று சொல்லி IRGC தற்போது அறிவித்திருக்கிறது. IRGC-னுடைய தாக்குதல்களில் அமெரிக்காவினுடைய தளம் தவிர்த்து இஸ்ரேலுடைய டெல்னோஃப் விமானப்படை தளம் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது, இப்போ ஹிட் ஆகி இருக்கிறது. அதே போன்று டெல் அவிவில் இருக்கக்கூடிய ஹக்கிரியா என்கிற பகுதிகளில் இஸ்ரேலுடைய இராணுவத்தின் கட்டளை தலைமையகம் இருக்கிறது. அந்த கட்டளை தலைமையகத்தின் மீது தற்போது ஈரானுடைய ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று அதே நகரத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாதுகாப்பு தொழில்துறை வளாகத்தின் மீதும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது ஈரான் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அமெரிக்காவினுடைய 27 நிலைகள், அதே போன்று இஸ்ரேல், இதுதான் அவர்களுடைய இலக்கு. 28 இடங்கள்ல மீண்டும் 6வது அலை தாக்குதல்களை IRGC நடத்தி கொண்டிருக்கிறது. எனவே ஆயத்துல்லா அலி ஹாமனி இறந்து விட்டார் என்பதற்காக அவங்க உடனே தாக்குதல்களை நிறுத்தி அடுத்த கட்டத்துக்கு போகல. அவர்கள் சொன்னது போல் தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பதை புரிய முடிகிற அதே நேரத்தில் இந்த தாக்குதல்கள் நேற்று சனிக்கிழமை ஆரம்பித்ததுல இருந்து இதுவரைக்கும் ஈரானுடைய உயர் பதவியில் இருக்கக்கூடிய யாருமே ஊடகங்களுக்கு எந்த கருத்துக்கள்
கருத்துக்களையும் சொல்லலை. குறிப்பாக ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி மாத்திரம்தான் எல்லா கருத்துக்களையும் பேசிக் கொண்டிருந்தார். வேறு யாருமே எந்த கருத்துக்களையும் வெளியிடாத நிலையில சற்று நேரத்துக்கு முன்பதாக ஈரானுடைய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலீபாப் வீடியோ காட்சி மூலமாக தொலைக்காட்சிகளில் பேசிக் கொண்டிருக்கிறார். முதல் தடவையாக ஒரு மிகப்பெரிய உயர்மட்ட தலைவர் தொலைக்காட்சியில் பேசுகிறார். அவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, அமெரிக்காவும் இஸ்ரேலும் எல்லா சிவப்பு கோடுகளையும் தாண்டி இருக்கின்றன, எங்களுடைய தலைவரை இலக்கு வைத்ததை ஒரு காலம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லிவிட்டு ரெட் லைன் எல்லாத்தையும் தாண்டினதுக்கு பிறகு அதற்கான விலையையும் அவர்கள் தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய முகமது பாகர் கலீபாப் மேலதிகமாக என்ன சொல்றாருன்னா, நீங்கள் கெஞ்சி கேட்கிற அளவுக்கு உங்கள் மீது கடுமையான தாக்குதல்களை தொடருவோம் என்று சொல்லி ஒரு மிக கடுமையான எச்சரிக்கையை முகமது கலீபாப் பாராளுமன்ற சபாநாயகர் விடுத்திருக்கிறார் என்பதை அவதானிக்க முடிகிறது. அதை தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா, நேற்றைய தினம் இஸ்ரேல் ஈரானுடைய மகளிர் கல்லூரி ஒன்றின் மீது நடத்திய தாக்குதல்களில் கொல்லப்பட்ட மாணவிகளுடைய எண்ணிக்கை இதுவரைக்கும் 148 உயர்ந்திருக்கிறது. 148 அப்பாவி பிள்ளைகள் அந்த தாக்குதல்களில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகள் வெளிவந்திருக்கிறார். அதே நேரம் ஈரானுடைய தாக்குதல்களால் பாதிக்கப்படக்கூடிய எந்த இடத்தினுடைய லொகேஷனையும் எதற்காகவும் ஷேர் பண்ணாதீர்கள் என்று சொல்லி இஸ்ரேல் தன்னுடைய மக்களுக்கு சற்று முன்பதாக யூதர்களுக்கு ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறது. ஏன்னா ஈரான் தொடர்ந்து பதிலடி தாக்குதல்களை இஸ்ரேல் மீது நடத்தி கொண்டிருக்கிறது. நீங்கள் லொகேஷனை ஷேர் பண்ணும்போது அந்த லொகேஷனுக்கே அட்டாக் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே தாக்குதல்கள் நடத்தப்படும் போது அதனுடைய காட்சிகள், புகைப்படங்கள், வீடியோக்களை சமூக வலைதளங்களை பகிராதீங்க. அதே போன்று லொகேஷனை எதற்காகவும் பகிராதீங்க. ஈரான் சைபர் வகைகளில் நம்மளை கண்காணித்து கொண்டு இருக்கிறது, சைபர் அட்டாக்குகள் நடப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது என்கிற எச்சரிக்கைகளையும் இஸ்ரேல் சற்று முன்னால் விடுத்திருக்கிறது. ஈரானுடைய ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா அலி ஹாமனி கொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஈரான் என்ன முடிவுகளை எல்லாம், எவ்வளவு தூரம் ஆபத்தான முடிவுகளை எல்லாம் எடுக்கும் என்பது யாராலும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத ஒரு நிலை இருக்கிறது. எனவே உச்சகட்ட பதிலடி தாக்குதல்களை கண்டிப்பாக ஈரான் வழங்கும். அதற்கு எதிராக இஸ்ரேலும் அமெரிக்காவும் அதே போன்று அதைவிட கடுமையான தாக்குதல்களை கூட ஈரான் மீது நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் ஈரான் பின்வாங்காது என்கிற செய்திகளை தற்போது ஈரானுடைய பாராளுமன்ற சபாநாயகர் சொல்லியிருக்கிறார். முதல் தடவையாக ஊடகங்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய உயர்மட்ட தலைவராக அவர் பார்க்கப்படுகிறார். பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள். ரஸ்மின் நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய